நீங்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்காமல் விட்டுச் செல்ல நினைத்தால் ஒரு நிமிடம் யோசித்துக் கொள்ளுங்கள். லட்சக்கணக்கானோர் செய்த அதே தவறை நீங்களும் செய்ய போகிறீர்களா? முட்டாள்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களை நீங்களும் அனுபவிக்க வேண்டுமா? இல்லை என்றால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த உலகில் உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைப்பார்கள். உங்கள் முதலாளி, உங்கள் போலி நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், சில சமயங்களில் உங்கள் சொந்த குடும்பத்தினர் கூட. நீங்கள் பலவீனமாக இருந்தால் இவர்கள் உங்கள் மரியாதையை மண்ணில் புதைத்து விடுவார்கள். உங்களை ஒரு பயனற்ற மனிதனாக மாற்றி உங்களுக்கு எந்த மதிப்பும் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு வழி இருக்கிறது. இந்த 6 அபாயகரமான கொள்கைகளை பின்பற்றுங்கள். யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த ரகசியங்கள் வெற்றியாளர்களுக்கு தெரியும், ஆனால் முட்டாள்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்வதில்லை. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். எத்தனை முறை உங்கள் வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன? எத்தனை முறை நீங்கள் மக்கள் உங்களை மதிக்கவில்லை என்று உணர்ந்திருக்கிறீர்கள்? உங்கள் பதில் பல முறை என்றால் இந்த அவமானத்தை முடிவுக்கு கொண்டு வர இதுவே சரியான நேரம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், ஏனென்றால் ஒவ்வொரு கருத்தும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். நீங்கள் யாரும் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மக்கள் உங்களை மதிக்க வேண்டும் மற்றும் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் அவமானத்தை சந்திக்கக்கூடாது என்று விரும்பினால் இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் வேற யாரும் உங்களுக்கு சொல்லாத விஷயங்கள் இங்கே கிடைக்கும். இப்போது தயாராகுங்கள். நான் சொல்லப்போகும் விஷயங்களை கேட்ட பிறகு உங்கள் பார்வை எப்போதும் போல் இருக்காது. வாழ்க்கையில் உங்களை ஒருபோதும் தோற்கடிக்க விடாத அந்த அபாயகரமான கொள்கைகளை நோக்கி செல்வோம். 1. பயப்படுவதை நிறுத்துங்கள். இல்லையெனில் மக்கள் உங்களை மிதித்து விடுவார்கள். யாரிடமாவது நீங்கள் பயந்தால் அவர்கள் உங்களை விட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறீங்களா? இல்லை. இந்த உலகில் மக்கள் தங்களை பலவீனமாக காட்டிக்கொள்பவர்களை அதிகம் துன்புறுத்துகிறார்கள். காட்டில் முதலில் கொல்லப்படுவது எது என்று நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? பயந்து ஓடுவதுதான். சிங்கம் கூட ஒரு சக்தி வாய்ந்த விலங்கிடம் சண்டை போட விரும்புவதில்லை. ஆனால் பலவீனமான ஒன்றை கண்டவுடன் அது தாவி பிடித்துவிடும். இதே விதி மனிதர்களுக்கும் பொருந்தும். ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார், சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அதன் மீது தாக்க முயற்சித்தால் அது விழித்து எதிரியை அழித்துவிடும். அதாவது ஒரு சிங்கம் வயதானாலும் கூட அதற்கு மரியாதை உண்டு. ஆனால் ஒரு காகம் காரணம் இல்லாமல் ஒருவர் மீது விழுந்தால் மக்கள் அதை அடித்து கொன்று விடுவார்கள். அதாவது நீங்கள் உங்களை பலவீனமாக காட்டிக்கொண்டால் யாராலும் உங்களை மிதித்துவிட முடியும். ஆனால் நீங்கள் பலசாலியாக காட்டிக்கொண்டால் மக்கள் உங்கள் அருகில் வர 100 முறை யோசிப்பார்கள். இப்போது பயத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்ற கேள்வி எழுகிறது. பயம் 2 விஷயங்களால் ஏற்படுகிறது. 1, உங்கள் மனதின் சந்தேகத்தால். உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றால்